ஓகே மக்களே, வணக்கம். இன்று புதிதாய் ஒன்று இன்னைக்கு ஒரு திருக்குறள் பார்க்கலாம். திருக்குறள் 1, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. ஓகே மக்களே, நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து எனர்ஜி அப்படிங்கிற டாப்பிக்கை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எனர்ஜி அப்படிங்கிற டாப்பிக்கை பற்றி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Energy cannot be created or destroyed. It can only be changed from one form to another. அதாவது அவரோட வார்த்தையில சொல்லணும்னா எனர்ஜி cannot be created or destroyed. It can be only be changed from one form of energy to another அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கான விளக்கத்தை இப்போ என்னன்றத இன்னும் நான் தெளிவாகவே சொல்கிறேன் உங்கள்கிட்ட. முதல்ல எனர்ஜினா என்னன்னு பார்ப்போம். எனர்ஜினா ஒன்றும் கிடையாது. எனர்ஜினா என்னன்னா ஆற்றல். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட் பட் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு another. அதாவது ஆற்றலை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது. ஆற்றலை வந்து அழிக்கவோ இல்லை உருவாக்கவோ முடியாது. ஆனா ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலா மாற்ற முடியும். இதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனா எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா ஒரு விண்டு மில் இருக்கு. ஒரு விண்டு மில் இருக்கு. விண்டு மில்னா என்ன? காற்றாலை. நமக்கு நல்லாவே தெரியும். விண்டு மில்னா என்ன? ஒரு காற்றாலை. ஓகே, நம்ம இங்க வேற எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க ஒரு பெல்டான் வீல் டர்பைன் இருக்கு. இந்த டர்பைன்ல பாருங்க, டேம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. செக் டேம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஒரு வாட்டரோட ஃப்ளோ அந்த சேனல் வழியா வாட்டரோட ஃப்ளோ பைப் வழியா சேனல் வழியா வந்துட்டு இருக்கு. இந்த வீல் சுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பக்கெட் வழியா இங்கே ஒரு தண்ணியும் வந்து ஃபோர்ஸ் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது யூனிவர்ஸ்ல ரெண்டு பக்கமும் சுத்தும் போது அந்த டிரான்ஸ்லேஷன் மோஷன் வந்து ரொட்டேஷனல் மோஷனா கன்வெர்ட் ஆகுது. அந்த ரொட்டேஷனல் மோஷன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அதை கொண்டு போய் நம்ம அந்த ஷாஃப்டை கொண்டு போய் ஜெனரேட்டரோட கனெக்ட் பண்ணும்போது அது வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி தருது. இதுதான் ஒரு பேசிக் பிரின்சிபலா இருக்கு. இப்போ நம்ம அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள நம்ம பார்ப்போம். இங்க பாருங்க, இந்த இன்ஜினியர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு சிறிய நீரோடையில His generator works even with the gentle flow of this tiny stream. ஒரு சிறிய நீரோடையில The spiral blades are angled so they rise slightly towards the upstream side. ஒரு சிறிய நீரோடையில தண்ணி இருக்கு. அவர் இந்த வீல்ல கொண்டு போய் வைக்கிறாரு, டர்பைனை கொண்டு போய் வைக்கிறாரு. அந்த டர்பைன்ல உள்ள பிளேட் வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா அங்கங்க இந்த மாதிரி ஜெனரேட்டர்ஸ் வச்சிருக்காங்க. 1 2 3 4 5 சொல்லிட்டு இந்த லைன் இந்த ஸ்டீம் இந்த நீரோடையில பாத்தீங்கன்னா அங்கங்க வச்சிருக்காங்க. அங்க பாருங்க, அந்த 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 டர்பைன் வந்து எப்படி ஜெனரேட் ஆகுது அப்படிங்கறதா அந்த விஷயம், இந்த கான்செப்ட். அந்த ஸ்பைரல் பிளேட்ஸ் வந்து சுத்தும் போது பாத்தீங்கன்னா அங்க நடக்கக்கூடிய விஷயம் தான் இங்க மெயின் கான்செப்டா இருக்கு. ஓகே, அது இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஓகே, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு டாபிக் பார்த்துக்கலாம். இந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி. எனர்ஜி வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து கைனடிக் எனர்ஜி, இன்னொன்னு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது வந்து எனர்ஜி ஆஃப் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கறத ஸ்டோர்டு எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. இந்த எனர்ஜி எப்படி வருதுன்னா, இந்த எனர்ஜி கீழே தெர்மல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மேக்னெட்டிக் எனர்ஜி, இந்த மாதிரியான எனர்ஜி எல்லாம் கைனடிக் எனர்ஜி கீழே வருது. அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்றது கீழே கெமிக்கல் எனர்ஜி, எலாஸ்டிக் எனர்ஜி, நியூக்ளியர் எனர்ஜி, இல்ல கிராவிடேஷனல் எனர்ஜி, இந்த மாதிரியான எனர்ஜி எல்லாம் வருது. இது ரெண்டுமே இல்லாம என்ன இருக்கு அப்படின்னா சவுண்ட் எனர்ஜி, லைட் எனர்ஜி அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லாவே கவனிக்கலாம். இந்த தெர்மல் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து ஹீட்டை பேஸ் பண்ணுது. ஹீட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிசிட்டி. மெக்கானிக்கல் எனர்ஜினா ஒண்ணும் கிடையாது. ஒரு ஆப்ஜெக்டோட மோஷன் அல்லது ஒரு ஃபோர்ஸ் வந்து டிரான்ஸ்லேஷனாவோ இல்ல ரொட்டேஷனலாவோ கன்வெர்ட் ஆகி அது வந்து எனர்ஜியா மாறும்போது அது வந்து இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அப்புறம் பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் எனர்ஜி. இந்த மேக்னெட்டிக் எனர்ஜிங்கிறது
இப்போ மேக்னெட்டிக் லிமிடெட் ட்ரெயின் தெரியும் உங்களுக்கு, மேக்னெட்டிக் லிமிடெட் ட்ரெயின் தெரியும். அப்புறம் போலார் கான்செப்ட் தெரியும், அதில் நார்த் போல் சவுத் போல் தெரியும். அந்த போல்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அதில் ரொட்டேஷனல் பிளேட் வந்து சேஞ்ச் ஆகி நமக்கு ஒரு மோஷனை கிரியேட் பண்ணுது. அது மூலியமா அந்த டர்பைன்ஸ் வந்து ரொட்டேட் ஆகி நமக்கு ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணி தருது. அப்புறம் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி கீழே பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜியில ஒரு கெமிக்கல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கெமிக்கலை ப்ராசஸ் பண்ணும்போது அது மூலியமா கெமிக்கல் சொல்யூஷன் நடந்து பேட்டரியில ஒரு எல்இடி பேட்டரியில ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி அப்படின்னு சொல்றோம். அதுல வந்து 2 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அயன்ஸ், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் கொடுத்து நம்ம டிப் பண்ணி வச்சிருக்கோம். அது மூலியமா நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அதாவது இந்த கெமிக்கல் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம அதுல வந்து இது கொடுக்கும்போது எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அதுல எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகி நமக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இது எல்லாமே ஸ்டோர்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இன்னொன்று வந்து எலாஸ்டிக் எனர்ஜி இந்த ஸ்ப்ரிங்கு இதெல்லாம் வந்து எலாஸ்டிக் எனர்ஜி கீழே வந்துடும். அடுத்தது நியூக்ளியர் எனர்ஜிங்கிறது நல்லாவே தெரியும். இப்போ ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் நடக்குது. இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனுங்கிறது தான் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த ஒரு ஹை குவாலிட்டி எனர்ஜி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஹை குவாலிட்டி எனர்ஜி அப்படின்னு சொல்றதுக்கு நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்றது கேட்டீங்கன்னா, இந்த நியூக்ளியர் எனர்ஜி, இந்த நியூக்ளியர் பம்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெரி ஹை எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த எனர்ஜி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு எனர்ஜியா மட்டும் இல்லாம இந்த ஒரு நியூக்ளியர் ஒரு ஆட்டம் வெடிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா நியூக்ளியர் பம்பார்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து அதிக அளவிலான போட்டான்ஸையும் எலக்ட்ரான்ஸையும் லைட்டையும் ஹீட் எனர்ஜியையும் எமிட் பண்ணுது. இது அளவுக்கு அதிகமான எனர்ஜியை யூஸ் பண்ணுது. இது ஆக்கிறதுக்கு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க, கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க. மக்களே இதை நல்லா கவனிக்கணும். இதை பவர் ஜெனரேஷனுக்கும் யூஸ் பண்றாங்க, அப்புறம் பல அணு ஆயுதங்களுக்கும் இதை யூஸ் பண்றாங்க. அடுத்தது கிராவிடேஷனல் எனர்ஜிங்கிறது மாஸை பேஸ் பண்ணுது, ஒரு வெயிட்டை பேஸ் பண்ணுது. ஒரு வெயிட்டை நம்ம தொங்க விடுறோம், அது வெயிட் வந்து தானா பேலன்ஸ் ஆகி கீழே வரும்போது அது மூலியமா அந்த ரேக் அண்ட் பெனிங் மெக்கானிசம் தெரியும். இந்த ரேக் அண்ட் பெனிங் மெக்கானிசத்துக்கு நான் உதாரணம் காட்டுறேன். இப்போ முதல்ல பார்ப்போம். ஒரு மாச வெயிட்டை தொங்க விடும்போது அந்த வெயிட்டால தானா கீழே வரும்போது அப்போ ஒரு எனர்ஜி அதில் கிரியேட் ஆகுது. அந்த செயின், இந்த ஸ்ப்ராக்கெட் செயின் அரேஞ்ச்மெண்ட்ல ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது. அது மூலியமா ஒரு எனர்ஜியை நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். ஓகே, இப்போ நம்ம வேற என்னென்ன ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லிட்டேன், கைனடிக் எனர்ஜினா என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜினா என்னன்னு சாதாரணமா இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒரு பர்சன் இருக்காரு. இந்த பர்சன் வந்து ஒரு மவுண்டைன் மேல வெஹிக்கிள் ஓட்டிட்டு போறாரு, அதாவது ஒரு 2 வீலர் ஓட்டிட்டு போறாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா இங்க ஒரு டிரான்ஸ்லேஷன் மோஷன் கொடுக்குறாரு. அவருடைய கால் மூலியமா அப் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெஹிக்கிள்ஸுக்கு பேடல் பண்றாரு. பேடல் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த வந்து ரொட்டேஷனல் மோஷனை கிரியேட் பண்றாரு. அது மூலியமா அவர் வந்து கைனடிக் எனர்ஜியை கொடுக்குறாரு. கொடுத்துட்டு மலையோட உச்சிக்கு போயிட்டு அங்க இருந்து அவருக்கு ஒரு எனர்ஜி கிடைச்சிருச்சு. அந்த எனர்ஜியை அவர் அட்டைன் பண்ணிக்கிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஃப்ரீயா விட்டுறாரு. அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அவர் மலையில இருந்து கீழே இறங்கி வரும்போது பாத்தீங்கன்னா தானாவே கிடைச்சது. ஸோ இங்க கைனடிக் எனர்ஜியா இருக்கு, மலையோட உச்சியில இருக்கும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜியா ஸ்டோர் ஆகி இருக்கு அந்த வெஹிக்கிள்ல. அந்த வெஹிக்கிள் ஃப்ரீ மோஷன்ல கீழே இறங்கி போகும்போது என்னவா இருக்கு, மறுபடியும் கைனடிக் எனர்ஜி அவுட் ஆயிடுது. ஓகே, இதுதான் இந்த படம் வந்து விளக்க செய்யுது. ஓகே, இங்க பாருங்க, இது வந்து ஒரு டேம். இந்த டேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லூயிஸ் கேட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேட் வழியா நம்ம வந்து செக் வால்வ், அந்த வால்வ் திறக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த வாட்டர் வந்து அளவுக்கு அதிகமான வாட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த டர்பைன், அந்த கப்லான் டர்பைன், பெல்டான் டர்பைன், இந்த மாதிரி நிறைய வகையான டர்பைன்ஸ் இருக்கு. அந்த டர்பைன்ல பிளேடு இருக்கும். அந்த பிளேட்ஸை சுத்த வச்சு அது வந்து அது கூட இருக்கிற ஷாஃப்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கிற ஜெனரேட்டர்ஸை இயக்குது. அந்த ஜெனரேட்டர்ஸ் மூலியமா கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகி என்ன ஆகுது அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மூலியமா எலக்ட்ரிசிட்டியா ஹோம்ஸுக்கும் இண்டஸ்ட்ரீஸுக்கும் போகுது. அதே படத்தை தான் இங்கேயும் விளக்கியிருக்காங்க, நல்லா பார்த்தாலே தெரியும். இது வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க், ரிசர்வாயர், அப்படி இல்லைன்னா வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க், ரிசர்வாயர், டேம் எல்லாமே ஒண்ணுதான். அந்த ஹை ப்ரெஷர்டு வாட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த விண்ட் டர்பைன்ஸை வந்து ரொட்டேட் பண்ண வைக்குது. சாரி, விண்ட் டர்பைன்ஸ் இல்ல, வாட்டர் டர்பைன்ஸை வந்து ரொட்டேட் பண்ண வைக்குது. அதே விஷயத்தை தான் மறுபடியும் பார்க்குறோம். இதுக்கு பேர் கப்லான் டர்பைன் இருக்குது. இந்த பவர் ஹவுஸ் ஜெனரேட்டர்னு சொல்றாங்க.
நெக்ஸ்ட் நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் எப்படி இயங்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல முதல்ல ஒரு ரியாக்டர் இருக்கும். அந்த ரியாக்டருக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் எலமெண்ட்ஸும் நெகட்டிவ் எலமெண்ட்ஸும் இருக்கும். அதை வந்து டிப் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை டிப் பண்ணி வச்சிருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அதில் பம்பார்ட் ஆகும்போது நியூக்ளியஸ் பம்பார்ட் ஆகும்போது அதில் அளவுக்கு அதிகமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அது மூலியமா பக்கத்தில் இருக்கிற வாட்டர் ஸ்டோரேஜ் ஏரியாலேருந்து அல்லது நீர்நிலைகள்லேருந்து தண்ணீர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஏரியாவுக்கு வரும்போது அந்த தண்ணி வந்து சூடாகி ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஸ்டீம் வந்து இந்த டர்பைனை சுத்த வைக்குது. அந்த டர்பைன் வந்து ஜென்ரேட்டரை எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இருக்க பவர் லைன்ஸுக்கு போய் இண்டஸ்ட்ரிக்கும் ஹோம்ஸுக்கும் நமக்கு கிடைக்குது. இதை வந்து நம்ம டயக்ராமேட்டிக்கலா பார்ப்போம், எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே விஷயத்தை தான் இங்கேயும் பார்த்துக்கிறோம். இங்கே ஒரு நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கு. இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ல ஃபியூல் ராடு, கண்ட்ரோல் ராடு, மாடரேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ள மாடரேட்டர்னு ஒன்று இருக்கும், ஃபியூல் ராடுன்னு இருக்கும், கண்ட்ரோல் ராடுன்னு இருக்கும். பெரும்பாலும் இந்த ஃபியூலா என்னத்தை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா யுரேனியத்தை யூஸ் பண்றாங்க. யுரேனியம் 235 இல்லைனா புளுட்டோனியம் அப்படிங்கறத யூஸ் பண்றாங்க. அப்புறம் மாடரேட்டரா டியூட்ரியம், அப்புறம் வந்து ஹெவி வாட்டர், இந்த மாதிரியான ஐட்டம்ஸை யூஸ் பண்றாங்க. பாத்தீங்கன்னா நியூக்ளியர் பம்பார்ட்மெண்ட் ஆகும்போது வெரி ஹை ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹீட் எனர்ஜியை குறைக்கிறதுக்காக கூலன்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த கூலன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சரை குறைச்சி விடுது. குறைச்சிட்டு பாத்தீங்கன்னா அதை கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹீட் வந்து வாட்டர்ல படும்போது ஸ்டீமா கன்வெர்ட் ஆகுது. அந்த ஸ்டீம் போய் டர்பைனை சுத்த வைக்குது. அந்த டர்பைன் போய் ஆல்டர்னேட்டரோட கனெக்ட் ஆகி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. மீதி இருக்கிற தண்ணி திருப்பி கண்டென்சேட் ஆகி திருப்பி பம்ப் பண்ணி மறுபடியும் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கூலண்ட் பம்புக்கு அனுப்பிடுறாங்க. இதாங்க ப்ராசஸ். மீதி இருக்கிறது கூலிங் டவருக்கு போயிடும். ஓகே, இதுதான் நம்ம திருப்பி அவங்க காட்டுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட், இது வந்து ஓஷானிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பயான்சி. இது வந்து ஒரு ஃப்ளோட்னா என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு மிதவை. ஒரு மிதவையானது மிதக்கும் போது மேலும் கீழும் ஆடும். அது மேலும் கீழும் ஆடும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா அது கீழே ஒரு ரேக் அண்ட் பீனியன் மெக்கானிசம் இருக்கும். அந்த ரேக் அண்ட் பீனியன் மெக்கானிசம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலும் கீழும் ஆடும் போது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி, ஒரு மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணுது. அந்த மூவ்மெண்ட்டை ஆல்டர்னேட்டர்ல கிரியேட் பண்ணும்போது ஜெனரேட்டர் கூட கனெக்ட் பண்ணும்போது அது ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது மூலியமாவும் கரண்ட்டை எடுக்கலாம். இந்த ஃப்ளோட் ஆனது அந்த வேவ் மூலியமா மேலும் கீழும் அசையும் போது அந்த ரேக் அண்ட் பீனியன் மெக்கானிசம் மூலியமா அதுலயும் எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ண முடியும். இங்கதான் பாருங்க, இந்த லேட்ச்னு சொல்றாங்க. அந்த ஃப்ளோட் மேலும் கீழும் அசையுது. அந்த வேவ் மூவ் ஆக மேலும் கீழே அசையுது. அசையும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் வேவ் சினோசாய்டல் வேவ் அப்படின்னு கூட இதை சொல்றாங்க. இத பத்தி ரொம்ப டீப்பா கொடுத்துருக்காங்க. ஹைட்ரோடைனமிக்ஸ் ஃபார் வேவ் ஓவர் டாபிக் டிவைஸ், OWEC, அதாவது ஓஷானிக் வேவ் எனர்ஜி கன்வெர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. OWEC, ஓஷானிக் வேவ் எனர்ஜி கன்வெர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஓஷன்ல உள்ள எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணக்கூடியதா அது செயல்படுது. இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆப்டிமைசர் இருக்கு, ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கு, அப்புறம் எரர் செக் பண்ற ஒரு சிஸ்டம் இருக்கு, ஒரு மெக்கட்ரானிக் பார்ட்ஸ் இதுல இருக்கு. இதுதான் அந்த ஃப்ளோட்டோட டயக்ராம். அந்த ஃப்ளோட்ல ஒரு ஸ்ப்ரிங்கும் கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, இது வந்து ஒரு தெர்மல் பவர் பிளான்ட். தெர்மல் பவர் பிளான்ட்ல என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது ஒரு கோலை அடிப்படையா கொண்ட, அதாவது ஒரு நிலக்கரியை எரிச்சு அது மூலியமா கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இடம்.
இங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவே ஒரு குழப்பமா தான் இருக்கு. இருங்க பார்ப்போம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் வந்து சூப்பர் ஹீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. அது சூப்பர் ஹீட்டர்ல அது பாய்லர்னு சொல்றாங்க. இங்க வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் ஏரியா, கோல் ஹேண்ட்லிங் பண்றாங்க. கோல் வந்துட்டு இருக்கு. அந்த கோலை கொண்டு வந்து ஹீட்டர்ல போட்டு எரிக்கிறாங்க. எரிக்கும் போது அந்த பாய்லர்ல அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகிற ஹீட் எடுத்து கொண்டு போயிட்டு வாட்டர் அந்த வாட்டர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வாட்டர் வந்து சூப்பர் ஹீட்டட் ஸ்டீமா மாறுது. அந்த சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் வந்து ஜென்ரேட்டரோட கனெக்ட் ஆயிருக்கு. கனெக்ட் ஆயிருக்கிற ஜென்ரேட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மீதி இருக்கிற ஸ்டீம் வந்து கீழே கண்டென்சேட் ஆகி கூலிங் டவருக்கு போயிடுது. அந்த கண்டென்ஸ் ஆன மீதி இருக்கிற தண்ணி வந்து திருப்பி லோ ப்ரெஷர் ஹீட்டருக்கு கொண்டு வந்து திருப்பி அதை பம்ப் மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னா எக்கனாமைசருக்கு அனுப்புறாங்க. எக்கனாமைசர் அப்படிங்கிறது என்ன பண்றாங்க அப்படின்னா திருப்பி ரீயூஸா பாய்லருக்கு யூஸ் பண்றாங்க. அந்த யூஸ் பண்ண கோலோட வேஸ்டேஜ் இருக்குல்ல ஆஷ், அந்த ஆஷை வந்து ஹேண்டில் பண்றாங்க. ஓகே, இதாங்க அந்த ப்ராசஸ். இதுல வர ஹை ஹீட்ஸ் அப்படிங்கிறது அந்த சிம்னி மூலியமா வெளியில அனுப்பிடுறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய கோல் பிளான்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சிம்னிஸ் இருக்கும். நிறைய காத்து வெளியில இந்த தூசி புகைகள் சல்பர் டை ஆக்சைடு இந்த மாதிரியான ஆக்சைட்ஸ் வந்து வெளியில வந்துட்டு இருக்கும். நீங்க பார்த்துருக்கீங்க. இதான் தெர்மல் பவர் பிளான்டோட அந்த கேஸ். இந்த ஸ்டாக் அப்படி இல்லைன்னா சிம்னின்னு சொல்றாங்க. அதை நல்லா பார்த்துக்கோங்க. பாருங்க என்ன நடக்குது. அதாவது கோல் இருக்கு. கோலை பாய்லர்ல எரிக்கிறாங்க. எரிக்கும் போது அந்த வாட்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கோல்டு வாட்டர் வந்து ஹாட் வாட்டரா மாறுது. அந்த ஸ்டீம் வந்து அந்த ஹாட் வாட்டரா மாறின ஸ்டீம் வந்து டர்பைனை ரொட்டேட் பண்ணி விடுது. அந்த ரொட்டேட் பண்ற டர்பைன் வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. எலக்ட்ரிசிட்டி வந்து இண்டஸ்ட்ரிக்கோ இல்லைன்னா ஒரு ஹோமுக்கோ போகுது. அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டர்பைன் வந்து அந்த டர்பைன்ல இருந்து ரீகண்டன்சேட் ஆன வாட்டர் வந்து இந்த கண்டென்ஸ் பண்றதுக்காக கூலிங் டவர்ஸ்க்கு அனுப்புறாங்க. இந்த கூலிங் டவர்ஸ்ல போயிட்டு அந்த வாட்டர் வந்து கண்டென்சேட் ஆகும். கண்டென்சேட் ஆகிறது மீன்ஸ் அந்த ஸ்டீமா இருக்கக்கூடிய வாட்டர் வந்து திருப்பி என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூலிங் டவர்ஸ்ல போயிட்டு அந்த வாட்டரா இருக்கிறது திருப்பி வாட்டராவே மாறிடும். அதாவது ஸ்டீம் கேஷியஸ் ஸ்டேட்ல இருக்கிறது வாட்டர் ஸ்டேஜுக்கு மாறிடும். மாறி கூல்ட் ஆகி திருப்பி ஃபீட் பம்ப் மூலியமா திருப்பி பாய்லருக்கே வந்துடும். அது என்ன ஆகுது அப்படின்னா அந்த வேஸ்ட் கேசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்து ஆஷ் ஆகும், வேஸ்ட் கேசஸ் ஆகும். அந்த ஸ்டாக் மூலியமா சிம்னி மூலியமா வெளியில போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக். இது அதே தெர்மல் பவர் பிளான்ட் தாங்க. ஓகே, வேற என்னென்ன மாதிரியான எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகே, இது ஒரு முக்கியமான கான்செப்ட், நமக்கு நல்லாவே தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோலார் எனர்ஜி பேனல். இந்த சோலார் எனர்ஜி பேனல்ல சன் மூலியமா போட்டோ வோல்டாயிக் செல்லை யூஸ் பண்றாங்க. இந்த போட்டோ வோல்டாயிக் செல் அப்படிங்கிறது என்ன பண்ணுதுன்னா போட்டோ மீன்ஸ் போட்டோனால என்ன லைட். அந்த லைட்டை இந்த எனர்ஜி மூலியமா அந்த லைட்ன்ற எனர்ஜி வந்து இந்த பேனல் சோலார் பேனல்ஸ்ல படும்போது அது வந்து வோல்டேஜை கிரியேட் பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மாடல்ஸ் மூலியமா கிரிட் மூலியமா சார்ஜ் கண்ட்ரோலர் ரூமுக்கு போயிட்டு பேட்டரியில ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு அதை இன்வெர்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து ஒரு சபார்டினேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இதை மெயின் சோர்ஸா யூஸ் பண்ண முடியாது. சபார்டினேட்டா இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணிக்கிறாங்க. சில இடங்கள்ல ஹோம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதை வந்து மெயின் சோர்ஸாவே யூஸ் பண்றாங்க. இன்கேஸ் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பிளேன்ஸை யூஸ் பண்றாங்க. பிளேனு, ஷிப், சப்மரைன்ஸ் அந்த மாதிரி இடத்துல கூட இதை ஃபுல் டைமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இதை மெயின் யூஸ் பண்றது வந்து போட்டோ வோல்டாயிக் செல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு விண்ட் மில். விண்ட் மில்லை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். இந்த விண்ட் மில்ல பாத்தீங்கன்னா ஒரு விண்ட் வருது, ஒரு விண்ட் ஃபோர்ஸ் வருது. அந்த விண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ரொட்டேட்டிங் பிளேட்ல வந்து விண்ட் படும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து ரொட்டேட் ஆக ட்ரை பண்ணுது. ரொட்டேட் ஆக ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது வந்து அந்த ரோட்டர் ரொட்டேட் ஆகும்போது அதுல உள்ள கியர் பாக்ஸ், அந்த கியர் பாக்ஸும் சேர்ந்து ரொட்டேட் ஆகுது. அது வந்து அது கூட இருக்கிற ஆல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜெனரேட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால அது ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அது பவர் கேபிள்ஸ் மூலியமா அந்த டவர் வழியா கீழே இறங்கி டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டு போறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து பக்கத்துல இருக்க பவர் சப்ளை லைனுக்கு சுவிட்ச் ஆகி வெளியில போயிடுது. ஓகே, இது எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு போய் ஒரு பவர் கிரிட்ல கனெக்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கலெக்டிவ் எனர்ஜி கிடைக்குது.
அதை வந்து நம்ம வேற லெவல்ல பெரிய லெவல்ல யூஸ் பண்ணி மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணிக்கலாம். இதான் பாத்தீங்கன்னா அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரு. இந்த அனிமோமீட்டர் அப்படிங்கிறது வந்து விண்டோட ஃபோர்ஸை கால்குலேட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. பெரும்பாலும் இந்த விண்டு மில்ல அனிமோமீட்டருங்கிறது ரொம்ப முக்கியமான டிவைஸ். அனிமோமீட்டருங்கிறது விண்டோட ஃபோர்ஸை அளக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சரல் பாடி வந்து வீக் ஆயிடக்கூடாது. அது வந்து அடிக்கடி போய் சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அதோட ஸ்ட்ரக்சரல் வந்து டேமேஜ் ஆயிடும், கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இது பிளேடு, இந்த ரோட்டார் ஏரியா, அந்த ரோட்டார் ஏரியா கியர் செட்டப் இருக்கு, அதுல ஜெனரேட்டர் இருக்கு, ஒரு ஏர் டிரைவ் இருக்கு. அந்த ஏர் டிரைவ் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் அரேஞ்ச்மெண்டோட இருக்கு. அதோட அதுக்கு கீழே மோட்டர் இருக்கு, அந்த மோட்டர் தான் அல்லது அல்டர்னேட்டர் இருக்கு, கீழே பவர் கேபிள் இருக்கு, அது டவர் வழியா கீழே இறங்கி வந்தது. ஓகே, இதான் அந்த விண்ட் மில்ஸ ரியாலிட்டியா விண்ட் மில்ஸ் தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கோ. சரி, நம்ம வேற என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சவுண்ட் எனர்ஜி. ஒரு சவுண்ட் எனர்ஜியையும் எலக்ட்ரிசிட்டியா மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பீசோ எலக்ட்ரிக் ஆசிலேட்டர் அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருக்கு. அந்த பீசோ எலக்ட்ரிக் ஆசிலேட்டர் அப்படிங்கிற எலமெண்ட் மூலியமா சவுண்ட் எனர்ஜியை எலக்ட்ரிசிட்டியா மாத்தி கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் தாங்க இது. பாருங்க, ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் மேல இருக்கிற சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ற சவுண்டை வந்து ஃபிளெக்சிபிள் டயப்ரகம் சொல்றது ஒரு ஸ்ப்ரிங் லைக் ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்ப்ரிங் லைக் ஸ்ட்ரக்சர். அந்த ஸ்ப்ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து மேக்னெட் மூலியமா உள்ள போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரவுண்டா இருக்கிற மூவிங் காயில் வந்து பார்ட்னர்ல இருந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதான் இங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதுதான் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். இன்புட் வோல்டேஜ் கொடுக்குறாங்க, ஒரு சவுண்டை கிரியேட் பண்ணுது, அந்த ஏர் வேவ்ஸ்ல சவுண்ட் வேவ்ஸ் டிராவல் ஆகுது. அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து இந்த பிளெக்சிபிளா இருக்க டயப்ரகம தள்ளும் போது ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலை அது அவுட் பண்ணுது. இதுதான் இதோட இந்த பீசோ எலக்ட்ரிக் ஆசிலேட்டரோட விஷயம். ஓகே, நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன் இந்த ரேக் அண்ட் பினியன் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுதான் இந்த ரேக் அண்ட் பினியன் மெக்கானிசம். இது ரேக், இது பினியன். ஸோ பாருங்க, இந்த ரேக் அண்ட் பினியன் மெக்கானிசத்தோட தேவை எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இது ஒரு ரேக்கு, இது ஒரு பினியன், ஒரு ஸ்மால் கியரு. இது வந்து ஃப்ளைவீல் கூட அசம்பிளி ஆயிருக்கு, இது ஜெனரேட் கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. இது எங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு கார் டிராவல் ஆயிட்டு இருக்கு. அந்த கார் டிராவல் ஆகும்போது ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும், நிறைய இடத்துல ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தடவை அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸ் கீழே ஏறி இறங்கும் போது, ஹைவேஸ்ல பாத்தீங்கன்னா ஏறி இறங்கும் போது பாத்தீங்கன்னா கீழே சின்ன ஒரு ரேக்கையும் பினியையும் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மூலியமா நம்ம எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணிக்கலாங்க. இந்தியால ஹைவேஸ்க்கு பஞ்சமே கிடையாது. இந்தியா ஃபுல்லா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கில் பலாயிரம் கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகிற ஹைவேஸ் இருக்கு, இந்தியால இருக்கு. ஸோ இந்தியால இது ஒரு மேஜர் எலக்ட்ரிசிட்டி பவரா எதிர்காலத்துல ப்ரொடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஓகே, பாருங்க, ரோலர், இது யூஸ் பண்ணலாம். ரோலர், டைனமோ, பேட்டரி, இது ஒரு டைப் ஆஃப் ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசிங். ஓகே, இந்த கான்செப்ட் தான் நம்ம பார்த்துட்டோம். அது எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். வெஹிக்கிள் வந்து ஸ்பீட் பிரேக்கர் அழுத்துது. ஸ்பீட் பிரேக்கர் அழுத்தும் போது அதில் உள்ள ரேக் நவுறுது. இந்த ரேக் போய் பினியில தள்ளுது. இந்த பினியில தள்ளும் போது அது போய் இருக்கிற கியர் அசம்பிளி போய் ஃப்ளைவீல சுத்த வைக்குது. ஃப்ளைவீல சுத்த வைக்கும் போது அதோட போய் பெல்ட் போட்டு ஜெனரேட்டரோட கனெக்ட் ஆகிருக்காங்க. அந்த ஜெனரேட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதையே கிராங்க் ஷாஃப்ட் இதுலயும் யூஸ் பண்றாங்க. வேற எங்கெங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி எப்படிலாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு டீசல் இன்ஜின்ல இயங்கக்கூடிய ஒரு பிளான்ட். இது வந்து ஒரு டீசல் இன்ஜின். இந்த இன்ஜின்ல டீசல் தான் மெயின் ஃபியூயல் சோர்ஸா இருக்கு. அந்த ஃபியூயல் சோர்ஸ் என்னவா இருக்குன்னா,
இந்த டீசல் கெமிக்கல் எனர்ஜி வந்து இங்க வந்து ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அந்த ஹீட் எனர்ஜி வந்து என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுது. அந்த மெக்கானிக்கல் எனர்ஜியை தான் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதாவது இங்க கெமிக்கல் எனர்ஜி, கெமிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டீசல் தான் கெமிக்கல். அந்த கெமிக்கல் வந்து என்ன ஆகுதுன்னா இங்க வந்து இன்ஜின்ல அந்த கெமிக்கல் வந்து பம்பாட் ஆகும்போது, அதாவது என்ன சொல்றது, ஹீட்டா சேஞ்ச் ஆகி அந்த ஹீட் எனர்ஜி வந்து தெர்மல் எனர்ஜி வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா மாறி மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டியா ப்ரொடியூஸ் ஆகுது. இது வந்து எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் யூனிட். இது வந்து பவர் நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இதோட இன்டர்னல் டயக்ராம்ஸ் பாருங்க. இது வந்து ஒரு டீசல் இன்ஜின், ஏர் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம். ஏர் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இது வந்து சைலன்சர் கார்பரேட்டர் கூட சொல்லுவாங்க. இது லூப்ரிகேட்டிங் ஆயில், இது ஃபியூல் டேங்க். இந்த ஃபியூல் டேங்க் மூலியமா பாத்தீங்கன்னா ஃபியூல் டேங்க்ங்கிறது டீசல், இங்க ஃபியூலுங்கிறது டீசல். ஃபியூல் டேங்க் மூலியமா ஆயில் வரும். டே டேங்க் மூலியம் அந்த ஃபியூல் வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷனுக்கு வரும். அந்த ஃபியூல் இன்ஜெக்ஷன்ல ஏர் ஃபியூல் மிக்சர், ஏரையும் ஃபியூலையும் மிக்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. ஏரையும் ஃபியூலையும் மிக்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. அது போயிட்டு என்ன ஆகும்னா இன்ஜினுக்குள்ள சக்ஷன், கம்ப்ரஷன், எக்ஸாஸ்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் நடக்கும். சக்ஷன், கம்ப்ரஷன், எக்ஸாஸ்ட் அப்படிங்கிற 4 ஸ்ட்ரோக் நடக்கும். இது வந்து ஒரு பயோகேஸ் பிளான்ட். இந்த பயோகேஸ் பிளான்ட்ல மெயின் இது என்னன்னு பாத்தீங்கன்னா எத்தனால் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா மீத்தேன் கிரியேட் பண்றாங்க. இன்சினரேஷன் ப்ராசஸ் மூலியமா அந்த எத்தனாலையும் மீத்தனையும் எலக்ட்ரிசிட்டியா இங்க சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அதாவது பயோ வேஸ்ட்னு சொல்லக்கூடிய இந்த கவோட வேஸ்ட், அனிமல் வேஸ்ட், அப்புறம் ஃபார்மிங் வேஸ்ட், ஹியூமன் வேஸ்ட், இந்த வேஸ்ட் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னருக்குள்ள போட்டு வச்சிருவாங்க. டைஜஸ்டருக்குள்ள, ஆனரோபிக் டைஜஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய காற்று இல்லாத ஒரு ஸ்டோரேஜ் டேங்க்ல போட்டு வச்சிருவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா இன்சினரேஷன் ப்ராசஸ் மூலியமா மீத்தேன் ப்ரொடியூஸ் ஆகும். கொஞ்ச நாள் கழிச்சு மீத்தேன் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மீத்தேன் எரிக்கும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம கிரிட் மூலியமா, பவர் கிரிட் மூலியமா நம்ம அனுப்பிக்கிறோம். இதுதான் இங்க நம்ம பார்க்கிறோம். இந்த பயோகேஸ் வந்து பாருங்க, பயோமாஸ் ஃபிட் பண்றாங்க, அதை ஹைஜினேஷன் பண்றாங்க, அதை டைஜஸ்டர் மூலியமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அந்த பயோகேஸ் வந்து கேஸோமீட்டர்ல செக் பண்ணி நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ல அனுப்பி ஹீட் யூஸ் பண்றோம். அது எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் ஆகுது. கேஸ் கார் வெளியில வருது. ஓகே, வேற என்ன டாபிக்? ஓகே மக்களே, இப்போ பாத்தீங்கன்னா ஜியோ தெர்மல் பவரை பத்தி பார்க்கறோம். ஜியோ தெர்மல் பவர் அது என்ன? ஜியோ தெர்மல் பவர் பேர்ல இருக்கு. ஜியோ அப்படின்னா பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்களா அந்த ஜியோகிராபி. அப்புறம் தெர்மல் அப்படிங்கிறது வந்து எனர்ஜி, தெர்மல் எனர்ஜி, ஹீட் எனர்ஜி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது பூமியில அங்கங்க பாத்தீங்கன்னா ஹாட் ஸ்பிரிங்ஸ் வரும். ஹாட் ஸ்பிரிங்ஸ்னா ஒண்ணும் கிடையாது, அங்கங்க எரிமலை குழம்பு வந்துட்டு இருக்கும். இந்த மேக்மான்னு சொல்லக்கூடிய எரிமலை குழம்பு, அந்த எரிமலை குழம்புல இருந்து வரக்கூடிய ஹாட் ஸ்பிரிங்ஸ் வாட்டர் அதோட கலக்கும் போது என்னன்னு பாத்தீங்கன்னா இயற்கையாவே ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஸ்டீமை கொண்டு போய் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டர்பைன் கூட கலக்கிறோம். அந்த டர்பைன் என்ன பண்ணுது அப்படின்னா ஜெனரேட்டரோட கனெக்ட் பண்ணும்போது அதுல இருந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது. இப்போ பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்டீம் மறுபடியும் என்ன பண்றோம், திருப்பி கூல் பண்ணி கண்டென்சேட் பண்ணி திருப்பி ப்ராசஸ் பண்றோம். இதுதான் வந்து ஜியோ தெர்மல் பவரா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பாத்தீங்கன்னா நான் மறுபடியும் சொல்றேன் கேளுங்க. அதாவது ஆக்சுவலா ஒரு மேக்மா அப்படிங்கிறது என்னன்னா பூமிக்கு அடியிலிருந்து வரக்கூடிய எரி குழம்பு. இந்த எரி குழம்பானது இயற்கையாவே சூடு அடிக்கு பூமி வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அளவுக்கு அதிகமான வெப்பத்தை வெளித்தள்ளிட்டு இருக்கு. அது அளவுக்கு அதிகமான மேக்மா வந்து வெளித்தள்ளும் போது அது வந்து நீரோடையோட தண்ணீரோட கலக்கும் போது ஹாட் ஸ்பிரிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்ப நீரை வெளியிடுது. அந்த வெப்ப நீரை வந்து இயற்கையாவே அதிக கொதிநிலையோட இருக்கு. அந்த கொதிநிலையானது சூப்பர் ஹீட்டட் ஸ்டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டீமை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஸ்டீம் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டர்பைன்ல நம்ம கொடுக்கும்போது டர்பைன் வந்து அதாவது ஹீட் எனர்ஜி அப்படிங்கிற ஸ்டீம் வந்து டர்பைன் அப்படிங்கிற ரொட்டேஷனல் எனர்ஜி அப்படிங்கிறத மெக்கானிக்கல் எனர்ஜியில கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆயிடுதுன்னா ஜெனரேஷன் அப்படிங்கிற எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைச்சிருது. நம்ம அதை இண்டஸ்ட்ரியில பாஸ் பண்ணி ஓட்டிக்கிறோம். தட்ஸ் ஆல். ஓகே, ஜியோ தெர்மல் பவர் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஷானிக் வேவ்ஸ்.
ஓசானிக் வேவ்ஸ்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம ஃப்ளோட்டை வச்சு பார்த்துட்டோம். இந்த ஃப்ளோட் வந்து மேலையும் கீழே மூவ் ஆகும்போது ஒரு எனர்ஜி கிடைக்குது. அந்த எனர்ஜி மூலியமா நம்ம பவர் ஜெனரேட் பண்றோம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, இதை நல்லா பாருங்க. இது வந்து ஒரு ஓஷன், அதாவது ஒரு பெரிய பெருங்கடல். இந்த பெருங்கடல்ல அலை வருது. அலை வரும்போது கீழே வந்து நம்ம டர்பைன்ஸ் வச்சிருக்கோம். டர்பைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹரிசாண்டலா வச்சிருக்கோம். அந்த ஹரிசாண்டலா வச்சிருக்க டர்பைன்ஸ் வந்து வாட்டர் வரும்போது வந்து தண்ணி வந்து வந்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த அலை ஒரு தடவை அந்த அலை வரும்போதும் இந்த டர்பைன்ஸை சுத்த வைக்க ட்ரை பண்ணுது. சுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து ஒரு மோஷனை, அதாவது மெக்கானிக்கல் மூவ்மெண்ட்டை, ரொட்டேஷனல் மூவ்மெண்ட்டை தருது. இந்த ரொட்டேஷனல் மூவ்மெண்ட்டை நம்ம என்ன கன்வெர்ட் பண்றோம், அல்டர்னேட்டரோட கன்வெர்ட் பண்ணும்போது அது எனர்ஜியா எலக்ட்ரிசிட்டியா மாறிக்குது. அதை வந்து நம்ம ஒயர் கேபிள்ஸ் மூலியமா பவர் கிரிட் கொண்டு வந்துட்டோம்னா நம்மளுடைய வேலையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இது நல்லா பாருங்க. ஓகே, இது சீல வந்து இந்த டைடல் வேவ்ஸ் நல்லா பாருங்க. இந்த வார்த்தை தான் நான் சொல்ல வந்தேன். டைடல் வேவ்ஸ்ல இந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டுங்கிறது அந்த கரண்ட் கிடையாது. இந்த கரண்ட்டுங்கிறது என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் கரண்ட். இந்த வாட்டர் கரண்ட்ல இந்த சீ பெட்ல உள்ள வாட்டர் கரண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பிளேட்ஸை ரொட்டேட் பண்ணுது. அந்த ரொட்டேட் பண்ணப்பட்ட பிளேட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க. இது சீ லெவலு டைடல் ஸ்ட்ரீம். அந்த டைடல் ஸ்ட்ரீம் தட் மீன்ஸ் the water flow அப்படிங்கிற கரண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த பிளேட்ஸ் ரொட்டேட் பண்ண வைக்குது. அது வந்து ஆல்டர்னேட்டரோட கனெக்டர் ஆயிருக்கிறதுனால அது வந்து எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணுது. அது மூலியமா நமக்கு தேவையான கரண்ட்டை எடுத்துக்கிறோம். என்ன பண்றோம், கரண்ட்டை எடுத்துக்கிறோம். பாருங்க, போயிட்டு இருக்கு. டிரான்ஸ்மிஷன் லைன்ஸுக்கு நமக்கு இண்டஸ்ட்ரிக்கு பவர் கிடைச்சது. ஓகே, வேற எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத லைவ் எக்ஸாம்பிள்ஸா பார்க்கலாம். டைடல் பவர் ஸ்டேஷன், கேட்டை ஓபன் பண்றாங்க, வாட்டர் வருது, டர்பைன் சுத்துது, அந்த ரொட்டேஷனல் எனர்ஜி, மெக்கானிக்கல் எனர்ஜி. பாருங்க, இதான் ஒரிஜினல் கேஸ். ஒரிஜினலா இது இப்படிதான் இருக்கும். ஒரிஜினல் இந்த பாலத்துக்கு கீழே ஒரு இடத்துக்கு கீழே இருக்கும். எது இருக்கும்னா அந்த இது இருக்கும், குட்டி குட்டி செக் டேம்ஸ் மாதிரி இருக்கும். இந்த குட்டி குட்டி செக் டேம்ஸ்க்கு கீழேயும் இந்த டர்பைன்ஸ் இருக்கும். இந்த டர்பைன்ஸ் வந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ற டைடல் பவர் ஸ்டேஷனா ஒர்க் ஆகுது. பாருங்க, அதோட ஃப்ளோ இப்படிதான் இருக்கும். ஓகே மக்களே, இது பெல்ட் அண்ட் டர்பைன் நம்ம ஆரம்பத்திலே பார்த்ததுதான். இன்றைய நாள் இனிய நாளாக அமைஞ்சிருச்சு நமக்கு. நாமளும் போட்டு முடிச்சிட்டோம் ஏதோ ஓரளவு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே தெரியும், அதாவது மேக்லவ் ட்ரெயின் அப்படின்னா என்னன்னா மேக்னெட்டிக் லிமிடெட் ட்ரெயின் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் இருக்கும்போது அதுக்கு 2 போல் இருக்கு. சவுத் போல், நார்த் போல் 2 போல் இருக்கு. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி, மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை ஒரு மினிமம் டயத்துக்கு கொடுக்குது. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா அந்த நார்த் போலும் சவுத் போலும் மாறி கெயிட் ஆகுது. அந்த கெயிட் பண்ற அந்த கைடன்ஸை வச்சு ஒரு பொருளானது மேலும் கீழும் தள்ளப்பட்டு கடத்தப்படுகிறது. இப்படி கடத்தப்படும் போது அந்த கடத்தப்படக்கூடிய தள்ளக்கூடிய வேலை தான் என்ன சொல்றாங்க, ப்ரொபல்ஷன் சொல்றாங்க. இந்த கைடன்ஸ்ல இதுதான் மேக்னெட்டிக் லிமிடெட்னு சொல்ற ட்ரெயின் சொல்றாங்க. இது வந்து ஜப்பான்ல, சைனால இந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரபலம். இதோட பேசிக் பிரின்சிபல் என்னன்னா ஒரு மேக்னெட் இருக்கு, அதாவது நான் பெர்மனன்ட் மேக்னெட், அதாவது எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த மேக்னெட்டை எனர்ஜியை கொடுக்கும். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி என்ன ஆகுதுன்னா இது வந்து இந்த கைடன்ஸ் மூலியமா சவுத் போல் நார்த் போல சேஞ்ச் பண்ணி லிமிட்டேட் பண்ணி விடுது, அதாவது தள்ளி விடுது.
மேல மேல புஷ் பண்ணி விட்டு அந்த ட்ரெயினை மூவ் ஆக வைக்குது. ஸோ இட் இஸ் ஆல்சோ ஏ ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்ற முடிவுக்கு நாம வரோம். அதோட பிரின்சிபல் இது. When one side of the train nears the side of the gateway, the superconducting magnet on the train includes a repulsive force. அதாவது repulsive force na எதிர் force from the levitating coils on the side closer to the train and on the attractive force from the coils on the parallel side is keep the train in the center. பாருங்க இந்த ட்ரெயினோட வடிவம் பாருங்க இந்த கேடன்ஸ்ல இந்த போல்ஸ்ல உள்ள மேக்னெட். இந்த மேக்னெட் தான் நாட் பெர்மனன்ட் மேக்னெட் சொல்லக்கூடிய, அதாவது சூப்பர் மேக்னெட்ஸா செயல்படுது. இதோட ஒரிஜினல் வேவ் இது ஜப்பான் சைனால வந்து ரொம்ப பிரபலமான இதா இது செயல்பட்டு இருக்கு. ஓகே, இப்போ இதோட வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜியை பார்க்கலாம். அதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, கெமிக்கல் எனர்ஜி இஸ் த கைண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெமிக்கல் பாண்ட் அண்ட் ஸ்டடிட் இன் கெமிஸ்ட்ரி. அப்புறம் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் எனர்ஜி இஸ் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இன்டராக்ஷன் பிட்வீன் த பார்ட்டிகல்ஸ் இன் த அட்டாமிக் நியூக்ளியஸ் அண்ட் ஸ்டடிட் இன் நியூக்ளியர் பிசிக்ஸ். அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் அண்ட் photons. It is studied in electromagnetism. Various forms of energy in quantum mechanics, example the energy level of electrons in an atom. அடுத்து இன்னும் சில டைப் ஆஃப் எனர்ஜி கூட இருக்கு. An electric motor converts electrical energy into mechanical energy. A generator converts mechanical energy into electrical energy. A hydroelectric power plant converts the mechanical energy of water into the storage dam into the electrical energy. An internal combustion engine is a heat engine that obtains mechanical energy from chemical energy by burning LFUL. From this mechanical energy, the internal combustion engine often generates electricity. A steam engine converts the heat energy of steam into mechanical energy. A turbine converts the kinetic energy of steam of gas or liquid into mechanical energy. Okay, மக்களே, இறுதியா ஒன்று பார்த்துடலாம். இன்று புதிதாய் ஒன்றுன்ற மாதிரி திருமூலர் கூறிய திருமந்திரம் பாடல் எண் 2027. கண்காணி இல்லென்று கண்டம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணுங்கால், கண்காணி யாக கலந்தங்கும் நின்றானை கண்காணி கண்டார் கனவுளிந்தாரே. இது திருமூலர் இயற்றிய திருமந்திரத்தில் வர 2067வது பாடல். இந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து எப்போதும் கண்காணிக்கப்பட்டுட்டே இருக்கோம். நம்ம கண்காணிக்கப்படலை அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிட்டு இருக்கோம். அது உண்மை கிடையாது. இன்னைக்கு இருக்கிற போன்ல இருந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய சூப்பர் இன்டெலிஜென்சி, சர்வைலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா இடத்துலயும் இருக்கு. இத எப்பயே சொல்லிட்டாரு திருமூலர், அப்பயே சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, நம்மை கண்காணிப்பவர்கள் இல்லை என்று தைரியத்தில் தவறு செய்பவர்கள் அநேகர், அது மனித இயல்பு. உண்மையில் நம்மை கண்காணிக்கும் இறைவன் இல்லாத இடமே இல்லை. ஆழ்ந்த விழிப்புணர்வுடன் பார்த்தால் கண்காணிப்பவர் எங்கும் இருப்பது உணர முடியும். அவ்வாறு உணர்ந்த பின் தங்களிடம் இருக்கும் தவறுகளை விட்டு வருபவர்கள் மனிதர்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஓகே, ஓம் நம சிவாய.